ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கும்பர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானது இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இது கூட கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வறுத்து பொடி பண்ண மிளகு ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குக்கும்பரை கூட சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணக்கூடாது. இந்த மசாலாவோட நல்லா இது மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. கடைசியாக ஆப்ஷனலான தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான குக்கும்பர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி இல்லை ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.